Thank you Jesus. எங்க குடும்பம் மட்டும் தனியா இருக்குது. ஹல்லேலூயா. எடுத்து செய்யறதுக்கு யாருமே இல்லை. எடுத்து செய்யறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நாங்க இப்படியே இருந்துருவோமோன்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்குது. இதுல எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட யாருமே இல்லாததை நினைச்சு என்னை இந்த பிரச்சனையில சிக்க வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு பயமா இருக்குது. ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க பக்கத்துல வந்து நின்னு சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட. பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அப்பாவை விட பெரியவர் உங்களோட இருக்கிறார். கணவனாரை விட பெரியவர் உங்களோட இருக்கிறார். மனைவியை விட பெரியவர் உங்களோட இருக்கிறார். சொந்தக்காரங்களை விட பெரியவர் உங்களோட இருக்கிறார். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமோதிச்சு, கூட பிறந்த யாருமே அங்கூட இல்ல, சொந்தம் இல்ல, கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சோ நான்காவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த அதிகாரத்துல ஒரு பயத்திற்கு நம்ம விடுதலை ஆகணும். என்ன பயம் அப்படின்னு சொன்ன, என் கூட யாரும் இல்லைன்ற எண்ணம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்பவுமே வந்துடக்கூடாது. அதான் காலையில விடிய காலையில டோரை திறந்து பார்க்கிறாரு. டோரை திறந்து பார்க்கும்போது ஐயோ நம்ம முடிஞ்சிட்டோம் அப்படின்னு கத்துறாரு வேலைக்காரன். என்னன்னு வெளியில வந்து பார்த்தா அப்படியே குதிரை ரதங்கள் அப்படியே நிறைஞ்சு நிக்குது. அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சிட்டோம். சீரியா நாட்டு ராஜா வந்து அனுப்பிட்டாரு யுத்த வீரர்களை. உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு, நம்ம கூட ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறியா? பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள். சொல்லுங்க, ஹல்லேலூயா. எதிரியின் இடத்துல இருக்கிற ஆள் பலத்தை விட உங்களுக்குள்ள நிறைய ஆள் இருக்குது. உங்களுக்கு தூதர்கள் உண்டு. உங்களை தாங்கிறதுக்கு கர்த்தர் தூதர்கள் இருக்கிறார். நீங்க தனி அறையில தங்கும் போது தூதர்கள் உங்களை தாங்குறாங்க. நீங்க வண்டியில போகும்போது தூதர்கள் உங்களை தாங்குறாங்க. தூதர்கள் இருக்கிறார்கள். தூதர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 5, ஐந்தாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 23வது வசனத்தை வாசிக்கலாம். 23வது வசனம். அதற்கு கர்த்தர், சத்தமா எல்லாரும் வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படா, நீ பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். திரும்ப திரும்ப சொல்லலாம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சாக மாட்டீங்க. நல்லா சொல்லுங்க, நீங்க சாக மாட்டீங்க. சத்தமா சொல்லுங்க, நீங்க சாக போறது இல்லை. நீங்க சாக மாட்டீங்க. உங்களுக்கு தீர்க்க ஆயுசு இருக்குது. உங்களுக்கு தீர்க்க ஆயுச கர்த்தர் தர போறாரு. நீங்க உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை நீங்க பாப்பீங்க. இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீங்க பாப்பீங்க. கர்த்தர் உங்களை தீர்க்க ஆயுசு தராரு. ஹல்லேலூயா. ஐந்தாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்க வேண்டிய ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னா, மரண பயத்தை ஜெயிக்கணும். மரண பயத்தை ஜெயிக்கணும். சிலருக்கு என்ன பயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, செத்துருவோமோன்னு பயம் இருக்கு. செத்துருவோமோன்னு, இந்த நோயில் நம்ம செத்துருவோமோ, நம்ம ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவோமோ, நம்ம இங்க விழுந்து செத்துருவோமோ. இதுக்காகவே நிறைய பேர் நிறைய காரியத்தெல்லாம் அவாய்ட் பண்றவங்க இருக்கிறாங்க. நிறைய விஷயத்தை அவாய்ட் பண்ணுவாங்க. சில ஊருக்கே போக மாட்டாங்க, ட்ரெயின்ல போக மாட்டாங்க, பஸ்ல போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா உடனே இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். நானும் செத்துருவேன், அந்த மாதிரி நான் இருந்தாலும் ஊருக்கு போக மாட்டேன், நான் அங்க பண்ண மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆயுசு இருக்கிற நாள் வரைக்கும் உங்களை ஒருவரும் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமேன். கர்த்தருடைய மனுஷன் கையில விரியன் பாம்பு கவ்வி பிடிச்சிருக்குது, கவ்வி பிடிச்சிருக்குது. சுத்தி இருக்கிறவன் எல்லாம் செத்தாண்டா, முடிஞ்சான் அவன். இன்னும் 3 மினிட்ஸ் தான், 3 நிமிஷத்துல வாயிலிருந்து நுர வருதான்னு பாருங்க அப்படின்னு மொத்த பேரும் வாயே பார்த்துட்டு இருக்கிறாங்க.
இவன் உதறி தீல தள்ளிட்டு, அடப்போப்பா நீ வேற, ஏற்கனவே நான் இங்க கப்பல் பிரயாணத்தில் இருக்கும்போது எல்லாரும் சாகிறோம் சாகிறோம் தான் சொன்னாங்க. அங்க ஒருத்தர் வந்து சொன்னாரு, பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும்னு சொல்லி இவ்வளோ பெரிய கப்பல் சேதத்திலே என்ன தப்பிச்சு இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. இங்க என்ன சாகடிப்பாரா? எனக்கு இருக்கிற நாள் வரைக்கும் என்னை சாகடிக்கிறதுக்கு ஒருவராலும் முடியாது. எத்தனை பேர் எழும்பினாலும், எவ்வளவு பெரிய மனிதர்கள் எழும்பினாலும், எவ்வளவு மிரட்டல்கள் உங்களுக்கு வந்தாலும், உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒருவனும் உங்களை சாகடிக்க முடியாது. செய்வினையினாலே கொல்ல முடியாது, மாந்திரிகத்தினால கொல்ல முடியாது, அப்பட்டயத்தினால கொல்ல முடியாது. ஏனென்றால் என் ஆயுசு கர்த்தர் கரத்திலே இருக்குது. கர்த்தர் கரத்திலே இருக்குது. ஆமென். நீ மீதியானியரை உன் கையில ஒப்பு கொடுக்க போற. மீதியானியரை உன் கையில ஒப்பு கொடுக்க போறேன். அதுக்கு முதல்ல என்ன இருக்கணும்னா, உனக்கு மரண பயம் இருக்கக்கூடாது. செத்துருவோமோன்னு நினைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ சாவது இல்லை. பயப்படாதே. கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருக்கு சொல்லுகிறார், இந்த வியாதியில நீங்க மரிக்க மாட்டீங்க. இந்த வியாதி உங்களை கொல்லாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த மரண பயம் உன்னை விட்டு வெளியே, உங்களை விட்டு வெளியே போகட்டும். இல்ல இல்ல, கர்த்தர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறார். யாரோ ஒருத்தரை ஸ்ட்ரைட்டா ஆண்டவர் என்கவுண்டர் பண்ணி சொல்றாரு, இந்த பலவீனம் சாகிறதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டது அல்ல, இது சாட்சிக்காக கொடுக்கப்பட்டது. இது சாட்சிக்காக கொடுக்கப்பட்டது. இந்த வியாதி உங்களை மரணத்திற்கு நேராய் நடத்தாது. ஹல்லேலூயா. ஒரு புது உயிரை கர்த்தர் கொடுக்கிறாரு. மறு ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறாரு. கர்த்தர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறாரு, நீ சாவதில்லை, நீ சாவதில்லை, நீங்கள் சாவதில்லை. ஹல்லேலூயா. எந்த விபத்துகளை பார்த்தும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த மரண பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை கிருபையாய் விடுதலை ஆக்குகிறவர். ஹல்லேலூயா. சோ நம்பர் 6, ஆறாவதாக ஒரு காரியத்தை வாசிக்க போறோம். 27வது வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் தன் வேலை ஆட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். ஹல்லேலூயா. இங்க கிதியோனுக்கு இருந்த அடுத்த பயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆளை பார்த்து பயம். யாரை பார்த்து பயம்? ஆட்களை பார்த்து. அப்படின்னா இவங்க எதிராய். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே. ஆட்களை பார்த்தா, அந்த ஊர் மனுஷங்களை பார்த்தா, சில நபர்களை பார்த்த உடனே அவனுக்கு என்ன வருதுன்னா பயம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, பயப்படாதே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோ கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரத்தினுடைய 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாம். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படட்டும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களுடைய இடம் மட்டும் போனார்கள். நீங்க அப்படியே 9வது வசனத்தை கூட வாசிங்க. 9வது வசனத்திலிருந்து அப்பம் போல. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்திரு, அந்த சேனிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அடுத்து 11வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனம், அங்கே என்ன பேசுகிறார்கள்? 12வது வசனத்தை வாசிக்கலாம். 12வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டு கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது.
கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுருட்டி இருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாகாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலின் பட்டயமே அல்லாமல் வேறு அல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு, கரங்களை தட்டி தேவனுக்கு, கரங்களை தட்டி தேவனுக்கு ஹல்லேலூயா. இந்த கிதியோனுக்கு இருந்த 7வது பயம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னையா நானா நானா அப்படின்னா தன்னை குறிச்சு ஒரு பயம் இருந்துச்சு. என்னால முடியாது, நான் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் கூட இருக்கிறாரு. டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ போ அப்படின்னு சொன்னா தயங்கி தயங்கி, ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு, ஆண்டவரே எனக்கு பயமா இருக்குது. அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் என்ன நம்பல ஆண்டவரே, என்னால முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், என்னால செய்ய முடியாது, எனக்கு என் மேல கான்ஃபிடென்டே இல்லை, எனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை, எனக்கு பயமா இருக்குது, நான் எப்படி ஜெயிப்பேன்னு தெரியல, நான் எப்படி தாண்டுவேன்னு தெரியல, நான் எப்படி இந்த உலகத்துல வாழ போறேன்னு தெரியல, எனக்கு முன்பாக இருக்கிற இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் எப்படி சந்திப்பேன்னு தெரியல, எனக்கு மேல எனக்கு பயமா இருக்குது, என்ன நினைச்சா எனக்கு பயமா இருக்குது. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், நீ போ, எதிரியினுடைய பாளையத்திற்கு போ, அங்கே சொல்லுகிறதை கேள் என்று சொல்லி கர்த்தர் கிதியோனை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த 14வது நாள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமுள்ள ஆவியை கொடாமல், இப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை கர்த்தர் வெளியே கர்த்தர் எடுத்து போட போகிறார். 10 விதமான பயத்தை ஆண்டவர் எடுத்து விட போகிறார். 10 விதம், அந்த 7 விதமான பயத்திலிருந்து நீங்கள் வெளியே வரப்போகிறீர்கள். கர்த்தர் அந்த பயத்திலிருந்து உங்களை கொண்டு வந்து எல்லா பயத்திற்கும் கர்த்தர் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நம்பர் 1, சுற்றி இருக்கிறவர்கள் கொடுத்த பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். நம்பர் 2, பொறுப்புகளின் மூலமாய் வருகிற பயத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். நம்பர் 3, ஒன்றும் இல்லாமையினால் உங்களுக்கு உண்டான பயத்தை குறித்து கர்த்தர் எடுத்து போட போகிறார். கூட யாரும் இல்லை என்கிற அந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போட போகிறார். 5வது, மரண பயத்தை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட போகிறார். 6வது, ஆட்கள் மேல் உள்ள பயத்தை கர்த்தர் எடுத்து போட போகிறார். 7வது, உங்களை குறித்து இருக்கிற பயத்தை கர்த்தர் எடுத்து போட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கடைசியா வாசித்த வசனத்தை வாசிச்சு முடிக்க போகிறோம். இவ்வளவு பயப்பட்டவன் தான். இந்த 7 பயங்களும் யாருக்குள்ள இருந்துச்சுன்னா கிதியோனுக்குள்ள இருந்துச்சு. ஹலோ, கவனிங்க, இந்த 7 விதமான பயங்களும் கிதியோனுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இத்தனை பயத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு எங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆலையிலே போரடிச்சிட்டு இருக்கிறான். இத்தனை பயமும் உள்ள இருக்குது. நான் நம்புறேன், இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு இதுல இருக்கிற நிறைய பயம் உங்களுக்குள்ள இருக்குது. ஆனா நீங்க எங்க வந்திருக்கீங்க தெரியுமா? தேவ சமூகத்துல போரடிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க, போரடிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபட அவர் என்ன பலப்படுத்த வல்லவர். அவரை நான் நம்புறேன். அவருக்குள்ள உங்களுக்கு ஆணித்தரமான விசுவாசம் இருக்குது. இந்த கிதியோனை போல தான் நீங்களும் வந்திருக்கிறீங்க. அத்தனை பயம் இருந்தாலும் மொத்தத்தை உள்ள அடக்கி வச்சுட்டு, எப்படி ஆகிலும் ஏதாகிலும் ஒன்று கர்த்தருக்காக நான் செய்ய மாட்டேனா, நிற்க மாட்டேனா, நான் தாண்ட மாட்டேனா, அப்படி இருக்கிற கிதியோனை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். 9வது வசனம் முதல். ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். சோ அப்படியே எல்லாரும் எழுமின்று கூட அதை வாசிக்க போகிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் அப்படியே என்னோட சேர்ந்து எழுமி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சத்தமா வாசிக்கலாமா? எல்இடியில் கூட உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்திருந்து
அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதலிலே நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனைகளிடத்திற்கு போய். கவனிங்க, இந்த 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 மனுஷனுக்கு கடைசி என்கவுண்டர் இதான். கடைசி இப்போ 7 இடத்துல பயந்தாச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் அவனை பயப்படாத பயப்படாத பயப்படாதன்னு 7 இடத்துலையும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். ஆனா கர்த்தர் இப்ப சொல்றார், இனியும் நீ பயப்படுவாயானா. இப்போ இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நிறைய இடத்துல இருந்து பயப்படாத 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 அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டே வந்தாரு. ஆனா இனியும் நீங்க பயப்படுவீங்கன்னா ஆண்டவர் ஒண்ணு மட்டும் கடைசியில சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல சொல்ல வரதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இனியும் நீ பயப்படுற, உன்னை குறித்து ரொம்ப சந்தேகம், நான் ஜெயிக்க மாட்டேன், நான் தோத்துருவேன்னு நினைச்சா நீ எதிரியினுடைய பாளையத்திற்கே போ, தெரியாம போ. அங்க உன்னை குறித்து என்ன பேசுறாங்கன்னு நீ கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. இவன் 2 பேரை கூட்டு அப்பவும் பயம் போல. இவ்வளவு கர்த்தர் சொல்லி இவ்வளவு தட்டி கொடுத்து இவ்வளவு பலப்படுத்தினதுக்கு அப்புறமும் பயம் போகவே இல்லை. நீ போன்னு சொன்ன உடனே சரி அங்கேயும் தான் என்ன சொல்றாங்க பார்க்கலான்னு போறான். போனா அங்க 2 பேர் தூங்கி எந்திரிச்சு அப்படியே பயந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் என்ன சொல்றான்னா, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். அந்த சொப்பனம் என்னன்னா, ஒரு வார்கோதுமை அப்பம். வார்கோதுமை அப்பம்னா ஒரு சப்பாத்தி அங்கேருந்து உருண்டு வருதுப்பா பாளையத்துக்கு, நம்ம மீதியானுடைய பாளையத்துக்கு உருண்டு வருது. அந்த சப்பாத்தியை நான் பார்த்துட்டே இருக்கும்போது அது உருண்டு வந்து நம்ம போட்டிருக்கிற கூடாரத்தில் அது மோதுது. கூடாரத்தில் மோதுனா நம்ம கூடாரம் அப்படியே கவுந்து விழுது. அப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன்னு ஒருத்தன்ட்ட சொல்லும் போது இன்னொருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ பார்த்த சொப்பனம் கரெக்டு, அது வேற யாரும் இல்லை, அந்த கிதியோன் தான் அந்த வார்கோதுமை அப்போன்னு இவன் பேசிட்டு இருக்கான். இந்த வார்த்தையை இப்ப யார் போறா உள்ள? கிதியோனும் இன்னொருத்தன 2 பேரும் போய் கர்த்தர் எல்லாத்துலயும் அவனை தட்டி கொடுத்து பார்த்தாரு. இதுல ஒன்லைன் தெரிந்தலன்னு சரி உன் எதிரி பாருங்க, நீங்க யாருமே விசுவாசிக்க மாட்டீங்க, நான் சொல்றதையும் நீ நிறைய பேர் விசுவாசிக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு சிஸ்டர்னா, எங்க பாஸ்டர் இருக்கிறாரு, ஒன்றும் தெரியலையே, அது மாதிரி இருக்கிறது மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லுவீங்க. என்னதான் உங்களை கர்த்தர் கை பிடிக்கிறார், உண்மைதான் பிடிப்பாரு, நம்புறான் அப்படின்னு. இப்போ ஆனா உங்களை குறிச்சு வெளியில போய் கேட்டு பாருங்க, நீங்க பயப்பட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஏங்க சிஸ்டர் இவ்வளவு ஜெபம் பண்றீங்க, உங்களுக்கெல்லாம் பயம் வருமா? உங்களுக்கெல்லாம் எப்படி பயம் வரும்? சும்மா இந்த மாதிரி சொல்லிட்டு தெரியாதீங்க. நீங்க எல்லாம் பயப்படுற ஆளெல்லாம் கிடையாது. நம்மளை குறிச்சு நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ? யாருக்கு நம்பிக்கை இருக்கும்? நீங்க காரே வாங்கியிருக்க மாட்டீங்க, யாரா காரை ஓட்டிட்டு போவீங்க, பக்கத்து வீடு கார் நீங்க வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியும். அட என்ற கார் இல்லப்பா அப்படின்னாலும் சும்மா இந்த மாதிரி போய் சொல்லிட்டு தெரியாதீங்க. நீங்க வாங்குவீங்க, நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனா அடுத்தவங்க சொல்லுவாங்க, நான் நம்புறேன், அவங்க சொல்ற வார்த்தை தீர்க்க தரிசனம், அவர் சொல்றது அப்படியே நமக்கு நடக்க போகிறது. ஆமென். வாசிக்கலாமா? போக பயப்பட்டாயானால் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனைகளிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனைகளிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படட்டும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்கள் இடம் மட்டும் போனார்கள். இப்ப வாசிங்க என்ன நடக்குது பாருங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பாளையத்தில் படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. எவ்வளவு பெரிய சவால் பாருங்க. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுருட்டி இருக்கிற ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன்,
இது யோவகாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலின் பட்டயமே அல்லாமல் வேற அல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். நல்ல கரங்களை தட்டி, நீங்கள் ஒருவர் மாத்திரம் மீதி இருந்தால் போதும். அந்த கிதியோனை கர்த்தர் இன்றைக்கு எழுப்ப போகிறார். அந்த கிதியோன்கள் இந்த 14வது நாள் ஜெபத்திலே எழும்ப போகிறார்கள். கைகளை மேல தட்டி எஸ் 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 ஆமென். அந்த அபிஷேகம் இப்பொழுது உங்க மேல ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. கரங்களை தட்டி எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன். ஜெபம் பண்ணுங்க. எஸ் 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 எஸ். உங்களை குறிச்சு பரலோகம் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்குது. உங்களை குறிச்சு பரலோகம் ஒரு திட்டம் வச்சிருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பயத்தை உதறி தள்ளிவிட்டு முன்னேறு. ஆமென். நீ ஒரு வார்கோதுமை அப்பம், நீ ஒரு வார்கோதுமை அப்பம், நீ ஒரு வார்கோதுமை அப்பம். நீ சுருண்டு வருவாய், நீ நகர்ந்து வருவாய். எதிரியினுடைய பாளையம் கடற்கரை மணலா இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை கொண்டே